கேரளால இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு பாட்டியும் அவங்களோட பேத்தியும் தனியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிட் நைட்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு அலறல் சத்தமா கேக்குது. இவங்க என்ன அந்த அலறல் சத்தம் சொல்லிட்டு எழுந்து வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. போயிட்டு மெயின் டோரை திறந்தா டக்குன்னு மழை தண்ணியோட சேர்ந்து சேறு சகதியெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அடிச்சிட்டு வந்து விடுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இடுப்பளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகதி நிக்குது. இந்த சம்பவத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீடு டேமேஜ் ஆகி வீடு வந்து இடிஞ்சு விழுற சூழலுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து தன்னோட பேத்தி அழுகிற குரல் கேட்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட உயிருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தன்னோட பேத்தி எப்படியாவது காப்பாத்தியணும் அப்படின்னு நினைச்சு இடிஞ்சு விடுற வீட்டுக்குள்ள போகிறதுக்கு துணிகிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க பேத்தியை காப்பாத்தினாங்களா, அவங்க ரெண்டு பேரும் அந்த இதுல இருந்து தப்பிச்சாங்களா? அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தோட எண்டுல நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் மோகன். கேரளாவோட வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சூரல்மலை அப்படின்ற வில்லேஜை சேர்ந்தவங்க தான் டி எஸ்டேட் ஒர்க்கரான சுஜாதா. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன், அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சூரல்மலை வில்லேஜில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த சூரல்மலைக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கை அப்படின்னு சொல்லி இன்னொரு வில்லேஜும் இருக்கு. இந்த ரெண்டு வில்லேஜை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகளும் மலைகளும் மட்டும்தான் சூழ்ந்து இருக்குமா. ஜூலை 30 சுஜாதாவும் அவங்களோட பேத்தியும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீட்டுல சுஜாதாவோட பையனும் அவங்களோட மருமகளும் அவங்களோட இன்னொரு பேரனும் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட்ல வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரே அலறல் சத்தமா கேக்குது. இவங்க தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சவங்க என்ன அந்த அலறல் சத்தம் சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு வெளியே போறப்போ அவங்க வீட்டோட கதவுகளோட கேப் வழியா வந்து பாத்தீங்கன்னா மழை தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு கதவு திறக்கிறப்போ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மழை தண்ணியோட சேர்ந்து சேறு சகதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அடிச்சிட்டு வருது. அப்படி அடிச்சுட்டு வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இடுப்பளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேரும் சகதியமா நிக்குது. இதை டக்குன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு பக்கத்துல இருந்து இன்னொரு சவுண்டு கேட்குது. அது என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு வீடு வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு தரைமட்டம் ஆகுது. அப்படி அந்த இடிஞ்சு வீடோட செவுரு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டு மேல விழுது. இவங்க வீடு வந்து டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ள இவங்க இந்த பக்கம் பார்த்தா அவங்களோட பையனோட வீடும் வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு தரமட்டமாக கிடக்குது. அந்த பையனுக்குலாம் என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரே இருட்டா இருக்கு. இந்த சம்பவத்தெல்லாம் அடுத்தடுத்து தன்னோட கண்ணால பார்த்த சுஜாதா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டன்னாய் நின்று போறாங்க. அப்படி நின்று போறவங்களுக்கு திடீர்னு தன்னோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அழுகுரல் கேக்குது. அந்த அழுகுரல் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேத்தியோடது. இப்ப இந்த சுஜாதா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னோட பேத்தி வந்து உள்ள இருக்கா, அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இடிஞ்சு விட ஸ்டார்ட் ஆக போடி அவங்க வீட்டுக்குள்ள வந்து போறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சேறு சகதி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த சேறு சகதியில எப்படியோ முயற்சி பண்ணி உள்ள போனா அவங்க பேத்தியோட தலை மட்டும் அந்த சேறு சகதிக்கு மேல தெரியுது. அவங்க பேத்தி வந்து கை தூக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த பேத்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க ஊரே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவுனால தரைமட்டமாய் கிடக்குது. எங்க பார்த்தாலும் வீடுலாம் இடிஞ்சு போய் கிடக்குது. மலை மேல இருந்து உருண்டு வந்த பாறைகள் அங்கங்க விழுந்து கிடக்குது. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மழை தண்ணி வந்து நெஞ்சளவுக்கு வந்து தேங்கி கிடக்குது. இதுல இருந்து எப்படிடா வெளியே தப்பிச்சு போறேன்னு சுஜாதாக்கு ஒண்ணுமே புரியல. சரி எப்படியாவது இங்கிருந்து வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேத்திய தன்னோட முதுகுல சுமந்துக்கிட்டு சுஜாதா வந்து இந்த கரடு முரடான அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த இடிபாடுகள்ல இருந்து எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு அந்த தண்ணி தேங்கிட்டு இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த தண்ணியில ஒரு வழியா நீந்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு உயரமான இடத்துல ஒரு காஃபி தோட்டம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த எதுவும் இல்ல, தண்ணி எதுவும் தேங்கல. அந்த இடத்துக்கு வந்து ஒரு வழியா வந்து சேர்ந்துடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த நிலச்சரிவுல இருந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமிச்சு விடுறதுக்குள்ள அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. காஃபி தோட்டத்துக்கு வந்த சுஜாதா அவங்களோட பேத்தி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த காஃபி தோட்டத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு வில்லேஜ் சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மலையும் காடுகளும் தான் அடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த காஃபி தோட்டமும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடை ஒட்டி தான் இந்த காஃபி தோட்டமும் இருக்கு. சோ இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறவங்க சுத்தி ஒரே இருட்டா இருக்கு. டக்குன்னு ஒரு அதிர்ச்சி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நடந்து போயிட்டு இருக்க கொஞ்ச தூரத்துல அவங்களுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டு யானை நிக்குது. அந்த காட்டு யானைக்கு பின்னாடி இன்னும் 2 காட்டு யானைங்க நிக்குது. இதை பார்த்த சுஜாதாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்பதான் வந்து ஒரு பேராபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து. இதனால வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுகுறலோட வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டு யானை கிட்ட வந்து இவங்க வேண்டாங்க, நாங்களே இப்பதான் வந்து ஒரு பேராபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், எங்க கிட்ட இருக்கிற எல்லாமே போயிருச்சு எங்களை விட்டு, தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் உன்னோட இடத்துல எங்களுக்கு தங்குறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி அந்த யானை கிட்ட கெஞ்சுறாங்க.
ஆச்சரியப்படுற வகையில அந்த யானை அவங்க 2 பேருமே எதுவும் பண்ணல. அது எங்க நின்றுட்டு இருந்தோ அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஸோ சுஜாதாவும் அவங்களோட பேத்தியும் அந்த யானையோட காலுக்கு அடியில தான் வந்து பாத்தீங்கன்னா இரவு முழுக்க உட்காந்துட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து ரெஸ்கியூ டீம் வந்து சுஜாதாவே அவங்களோட பேத்தி ரெஸ்கியூ பண்ணிட்டு போற வரைக்கும் அந்த 3 காட்டு யானைகளுமே அவங்களுக்கு பாதுகாப்பா அதே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சுஜாதா வந்து யானை கிட்ட கெஞ்சறப்போ இவங்களுக்கு நடந்த நிலைமையை பார்த்து ஒரு யானை வந்து கண்ணீர் விட்டுச்சு அப்படின்னு சொல்லி சுஜாதாவே சொல்லியிருக்காங்க. இதை கேட்கிறப்பவே ரொம்ப ஆச்சரியமாவும் எமோஷனலாவும் இருக்குல்ல. ஒரு 5 அறிவுள்ள யானையாலேயே இவ்வளவு யோசிச்சு அதோட இயல்பான குணத்தை விட்டு வெளியே வந்து இவங்களுக்காக இவ்வளவு கருணை காட்ட முடியுது. ஆனா 6 அறிவு உள்ள நம்ம மனுஷங்க யானை வந்து இருப்பிடத்துக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வெடி வச்சு விரட்டுறோம், அடிச்சு விரட்டுறோம். அது ஏன் வந்து இருப்பிடத்துக்குள்ள பூருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்களோட இடத்த நான் வந்து ஆக்கிரமிச்சதால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க போறதுன்னு தெரியாம இருப்பிடத்தையும் உணவையும் தேடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இருப்பிடத்துக்குள்ள வராங்க. மனிதர்களான நம்ம தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினத்தையும் பாதுகாக்கணும், எல்லார்கிட்டையும் கைண்டா இருக்கணும். ஏன்னா இந்த உலகன்றது எல்லாருக்குமே சமமானது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த யானையோட செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகன்.